குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அங்க போயிட்டு வந்தா சண்டை வருது, போகிறதுலே பெரிய தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜாதக ரீதியா குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னாக்கா குலதெய்வ சாபம் இருக்கு அப்படிங்கிறத எந்த கிரக சேர்க்கை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் பாவக அதிபதியோடு ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தாலும், சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், 6, 8, 12 அதிபதிகள் சேர்க்கை பெற்றிருந்தாலும், பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்க்கை பார்வை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வத்திலுடைய அருள் குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குறிப்பாக சனி செவ்வாய் ராகு இந்த 3 பேரும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். இப்போ இதை நம்ம எப்படி இதை நிவர்த்தி பண்றது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வருடத்துக்கு 2 முறை கண்டிப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் வருடத்துக்கு 2 முறை நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு வரணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லலாம். அங்க போய் ஒரு கை பிடிமண் எடுத்துட்டு ஒரு சின்ன மண் பானையில போட்டு வெள்ளி செவ்வாய்க்கு அதுக்கு தூப தீபம் காமிச்சு வரும் பொழுது நமக்கு அந்த குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லலாம். நமக்கு என்னதான் தடை தாமதங்கள் இருந்தாலும் அந்த குலதெய்வ அருள் நமக்கு கண்டிப்பா கொண்டு கொடுக்கும். நம்ம குழந்தைக்கு நம்ம அருள் புரியணும் அப்படிங்கறத நம்ம குலதெய்வம் நமக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லலாம்.